ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னால், மோடி மீண்டும் வருவாரா, மீண்டும் வருவாரா இல்லை மீண்டும் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்தியாவில் முழு 5 ஆண்டுகளை ஒரு ஆட்சி செய்த பிறகு 2வது முறையும் 3வது முறையும் வெற்றி பெற்றது ஒரே ஆள் தான், பண்டித நேரு தான். 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிவிட்டு பேக் டு பேக் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது முறையும் மோடி மீண்டும் வருவாரான்னு சொன்னால், என்னை பொறுத்த மட்டும் வருவார். அவரை தடுக்கிறதுக்கான ஒரு இன்றைக்கி இருக்கிறதுல எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா நான் பார்க்கலை. ஏன் சொன்னால், அடிப்படையில் அவரோடது என்ன சொன்னால், உங்களுக்கு பிஜேபி கடந்த முறை 436 தொகுதிகள் அந்த அளவுக்கு தான் போட்டிக்கிட்டாங்க. சிலதெல்லாம் அவங்களுக்கு எங்கே வராதுங்கிறத சொல்கிறேன். 400 சீட்டு வரும், 400 சீட் 400 வர்றது கஷ்டம். பிஜேபிக்கு 400 வர்றதும் கஷ்டம், என்டிஏக்கு 400 வர்றதும் மிகப்பெரிய அது மாதிரி வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். இப்போ காங்கிரஸோட ஒரு டாட்டா அனலிஸ்ட் இருக்கார், காங்கிரஸோட ஆல் இண்டியா டாட்டா சயின்ஸ், அந்த ஒரு தமிழ்காரர் தான் அவர் என்ன சொன்னார் 2014 தேர்தல் போது ஒரு விஷயத்தை சொன்னார், பிளாக் ஸ்வான் மொமெண்ட் அப்படி சொல்லிட்டு, கருப்பு அன்னப்பறவை மொமெண்ட் அப்படின்னு சொல்லி. அது என்ன சொன்னால், அன்னப்பறவை எப்பவும் வெள்ளையாக இருக்கும், ஆனால் கருப்பாக ஒரு அன்னப்பறவையை ஆஸ்திரேலியாவில் ஒரு மேத்தமேட்டிஷியன் போய் பார்த்துருக்கேன். அது எப்போயாவது ஆச்சரியம். அதை போல தான் 2014 மோடி வந்துட்டார், ஆனால் அடுத்த தடவை வரமாட்டார்னு சொன்னார். ஆனால் அடுத்த தடவை 303 சீட்டோடு அவர் வந்தார். அதனால் அந்த பிளாக் ஸ்வான் மொமெண்ட்டு கிடையாது. இப்போ மிகப்பெரிய ஆச்சரியத்தை என்ன சொன்னால், மோடி தோத்தாலும் மிகப்பெரிய ஆச்சரியம் தான். மோடி 400 சீட்டு வந்தால் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 400 சீட்டு வருவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மி. ஏன் சொன்னால், கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் பிஜேபி கடந்த 3 தேர்தல்களில் ஜெயித்தது கிடையாது. 200 தொகுதி. அதில் என்ன சொன்னால், தமிழ்நாட்டிலேருந்து 38 தொகுதி ஜெயிச்சார். கன்னியாகுமரி 2014 பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார். ஸோ தமிழ்நாட்டில் 38 தொகுதி ஜெயிச்சு கிடையாது. கேரளாவில் 20 தொகுதி ஜெயிச்சு கிடையாது. 38 20 58 ஆகிடுது உங்களுக்கு. பாண்டிச்சேரி ஜெயித்தது கிடையாது, 59. லட்சத்தீவு ஜெயித்தது கிடையாது, 60. இப்படி பார்த்தோம் சொன்னால், அந்த 200 தொகுதிகளில் 99 தொகுதிகள் தென் மாநிலங்களில் தான் இருக்குது அவங்களோட. இப்போ தென் மாநிலங்களில் ஏதாவது சீட்டு, கடந்த முறை 29 தொகுதிகள் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் ஜெயித்தாங்க. காங்கிரஸோட ஒரு தொகுதி அதிகமாக ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை இப்போ 99 தொகுதிகள் வெற்றி பெறாத தொகுதிகள் தென் மாநிலங்களில் இருக்குது. இதுலேருந்து எத்தனை ஜெயிக்க முடியும்? அவங்க ஏற்கனவே ஜெயித்ததை தக்க வச்சுட்டு இதுலேருந்து எத்தனை ஜெயிக்க முடியும்னு சொன்னால், கிட்டத்தட்ட அவங்க ஒரு 29லேருந்து 35 தொகுதிகள் வரைக்கும் போகலாங்கிறது என்னுடைய கணிப்பு. குறிப்பாக கேரளத்தில் சில சர்ப்ரைசஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்கானாவில் 4 சீட்டு போன தடவை வந்தாங்க, அது ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அதிகமாகலாம். பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க என்டிஏ, அங்கே கொஞ்சம் அதிகமாகலாம். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோட அலையன்ஸ் வந்தது சொன்னால் அதில் சில சீட்டுகள் வரலாம். தமிழ்நாட்டில் 1 இல்லை 2 சீட்டு வரலாம். 1 இல்லை 2 சீட்டு பிஜேபிக்கு தனியாக நின்னாலே கூட அவங்களுக்கு வரலாம். இன்றைக்கி இருக்கிற அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன்னால் உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் வரதுக்கு, தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதத்தில் அவங்க அதிகமாக வருவாங்க. கடந்த முறையெல்லாம் அவங்க வெறும் 4% ஓட்டுக்குள்ளே இருந்து பண்ணவங்க இப்போ கிட்டத்தட்ட 10% மேலே ஓட்டை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்குது. 8லேருந்து 12% வரைக்கும் அவங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ கிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே 118 ஒரு 25 123 143 தொகுதிகள் இருக்குது. அந்த 143 தொகுதிகளில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன் சொன்னால், வெஸ்ட் பெங்காலில் 18 சீட்டு ஜெயித்த பிஜேபி இந்த முறை அதை தக்க வச்சுட்டாலே பெரியது, இல்லைன்னா 1-2 சீட்டு தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எங்கே காம்பன்சேட் ஆகும் சொன்னால், ஒரிசாவில் காம்பன்சேட் ஆகும். ஏன்னா ஒரிசாவில் நவீன் பட்நாயக் ரொம்ப அக்ரெசிவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் எடுத்துக்கிறது இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு டாசிட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் 8 தொகுதிங்கிறது 10 தொகுதியாக வந்துடலாம் அவங்களுக்கு. வடகிழக்கு மாநிலங்களில் 14 தொகுதி போன தடவை இருந்தது 2019. அதில் ஏதாவது தொகுதிகள் உங்களுக்கு ஒன்று குறையலாம், இல்லை ஒன்று ஜாஸ்தியும் ஆகலாம். 2க்கும் வாய்ப்பு இருக்குங்க.
பீகாரில் அவங்க ஜெயித்த 17 தொகுதியே இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க. அதே போல் ஜார்க்கண்டில் அவங்க எத்தனை ஜெயிச்சதா, அதுவும் நிதிஷ்குமார் வந்துட்டார்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம். நிதிஷ்குமாருக்கு போன தடவை 17 தொகுதி கொடுத்தாங்க. இந்த தடவை அவருடைய பார்ட்டி ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் அந்த 17 தொகுதியெலாம் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதில் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தெற்கு, அப்புறம் வடக்கு, தெற்கு, கிழக்கு, வடகிழக்கு, இந்த 3 பகுதி, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள், நாகாலாண்டு, அதெல்லாம், அப்புறம் கிழக்கு மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், இதெல்லாம் கிழக்கு மாநிலம் என்னோட கணக்குப்படி நான் அப்படி. அப்புறம் தெற்கு மாநிலங்கள். இதில் பார்த்திங்கன்னா பிஜேபி வெற்றி பெறாத 200 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 160 தொகுதிகள் இந்த ஒரு ஜோனில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த 160 தொகுதிகளில் அவங்களால் அதிகபட்சம் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு 10-12 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் 400 கிட்ட போவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. 350லேருந்து 360க்குள்ளே அவங்களுக்கு வரத்துக்கு, அதை என்டிஏக்கு. பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் 330 அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வட மாநிலங்களில் பார்த்தோம் சொன்னால் 166 தொகுதிகள் உண்டு வட மாநிலங்களில். அந்த 166 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 140லேருந்து 145 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140லேருந்து கம்ப்ளீட் ஸ்வீப்பாக இருக்கும். உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் நடக்க போகிறதாங்க. இன்றைக்கி அங்கெல்லாம் யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையும் சாதித்து காட்ட போகிறாங்க. அது இப்போ மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அவங்களுக்கு என்ன சொன்னால் பஞ்சாபில் என்றைக்குமே ஜெயிச்சது. பஞ்சாபில் 3 தொகுதி தான் அவங்க எப்பவும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அமிர்த்சர், ஹோஷியார்பூர், குருதாஸ்பூர். அதில் ஒரு 2 தொகுதி ஜெயிப்பாங்க. சில சமயம் 3 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இப்போவும் அதே தான் நடக்கும். அதில் ஒன்றும் பெரியதில்லை. இப்போ ஹரியானாவில் 10 தொகுதிகள் இருக்குது. ஆனால் போன தடவை 10க்கு 10 ஜெயித்தாங்க. இந்த தடவை அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஜனநாயக் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு துஷ்யந்த் சௌத்தாலான்னு இருக்கார். அவர் நம்ம தேவிலாலோட பேரை. அவங்களுக்கு ஒரு 2-3 சீட்டு கொடுக்கணும். அப்புறம் 7 தொகுதி தான் கண்டெஸ்டே பண்ண முடியும் உங்களுக்கு. ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுது. ஆனால் கூட 4 தொகுதி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கடந்த ஒரு 4 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. அப்புறம் ஜெயிக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட். அங்கே 4க்கு 4 பிஜேபி ஜெயிச்சிருந்து ஒரு தேர்தலில் ஒரு தொகுதி மண்டி தொகுதி ஜெயித்தாங்க. அவ்வளோதான். இப்போ பை எலெக்ஷனில் மறுபடியும் மண்டி ஜெயித்தாங்க. இந்த பக்கம் வந்தீங்க சொன்னால் உங்களுக்கு மேற்கு மாவட்ட மாநிலங்களில் பார்த்தோம் சொன்னால் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் கம்ப்ளீட் ஸ்வீப். அங்கே ஏன்னா 60% மேலே ஓட்டவங்க அவங்களுக்கு. அதனால் அங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. எந்தவித மாற்றமும் இல்லை. இவங்க என்ன மாதிரி ஒரு நெரட்டிவும் கொண்டு போகல, லீடர்ஷிப்பும் இல்லை. இந்தியா அலையன்ஸ் வெறும். அப்புறம் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ராமர் கோயிலில் இன்விடேஷன் வந்ததுன்னா போயிட்டு ஹிந்துக்கள் மத்தியிலேயாவது அந்த வட மாநிலங்களில் பெரிய அளவில் அது ஒரு அப்ரோப்ரியேட் பண்ணிக்கணுங்கிறது தெரில. என்னமோ பண்ணி அவங்களோட கட்சிக்குள்ளே இதுக்கும் வந்த வாய்ப்பையும் நழுவ விட்டார்கள் அவங்க. ஸோ அதனால் மகாராஷ்டிராவில் ஒரு முயற்சி பண்ணலாம். மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஒரு வலு சேர்க்கறது என்ன சொன்னால், இந்த சரத்பவார் உத்தவ் தாக்கரே சேர்ந்தது கூட கிடையாது. அங்கே வஞ்சித் பகுஜன் அகாடின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர்னு சொல்லிட்டு, யஷ்வந்த் பிரகாஷ் அம்பேத்கர்னு சொல்லிட்டு, அவரோட கட்சிக்கு 37 லட்சம் 38 லட்சம் ஓட்டு, 6.9% அவருக்கு ஓட்டு இருந்து அவங்க பல தொகுதிகளில் வலிமையாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் அவங்க ஓட்டை பிரித்ததுனால பிஜேபி கடந்த முறை ஜெயிச்சுது. அவங்க 23 தொகுதிகளில் 8 தொகுதிகள். அந்த தொகுதிகள்லாம் பெரிய டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய அலையன்ஸுக்கு பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா அங்கே கொஞ்சம் நல்ல சீட்டு வரதுக்கு. ஏன்னா கடந்த முறை 2 சீட்டில் ஆயிடுச்சு. மகாராஷ்டிரா 2, அவங்க குறிப்பாக காங்கிரஸுக்கு 1 சீட்டு தான் வந்தது, சந்திரபூருங்கிறது தான். இவருக்கு 4 சீட்டு கிடச்சிது நம்ம சரத்பவாருக்கு. இப்போ அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பெங்காலில் கம்யூனிஸ்ட்டு சேர முடியாது. கம்யூனிஸ்ட்டுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. கம்யூனிஸ்ட்டுக்கு ஸ்டாலின் ஒரு இறக்கப்பட்டு கொடுக்கறதுனால தமிழ்நாட்டில் 4 சீட்டு. அவங்க கடந்த முறை ஜெயித்த 5 சீட்டில் 4 தமிழ்நாட்டிலேருந்து, 1 கேரளா ஆலப்புழாலேருந்து ஜெயித்தாங்க. அது கூட அந்த கேசி வேணுகோபால் அவர் நின்று ஜெயிக்கிற இடம் அதை ஜெயித்தாங்க. வேற எங்கேயும் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு இங்கே எங்கேயும் ஓட்டு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க உங்களுக்கு. அவர்களுக்கு 2014 2 கோடி இருந்தது, 2019 கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு போயிடுது அவங்களுக்கு. இப்போ இந்த 1 கோடி ஓட்டும் இன்னும் எவ்வளோ குறைய போகிறதுன்னு பார்க்கணும். 75 லட்சம் மாறுதா இல்லை சொன்னால் 60 லட்சம் மாறுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ என்டிஏ மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருதுங்கிறது இட் இஸ் அ ஃபோர்கான் கன்க்ளூஷன், இட்ஸ் அ டன் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. ஆனால் அரசியலில் இங்கிலாண்டில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன சொல்லுவார் சொன்ன, வில்சன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார்,
a week is a long time in politics சொல்லிட்டு ஒரு வாரங்கிறதே வந்து பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு 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 நேரம், நீண்ட ஒரு காலம். ஒரு வாரங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குது நேரம் உங்களுக்கு. அதனால் மாற்றங்கள் நிகழலாம். ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷனில் என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வருது. மோடி மீண்டும் 3வது முறையாக வெற்றி பெற்று ஒரு நெஹ்ருவின் சாதனையை முறியடித்து மீண்டும் ஆட்சிக்கு வருவாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நன்றி.